हाय फ्रेंड्स दशपति अवंतिका चैनल इनकी चैनल वीडियो என்ன பார்க்க போறோம்னு சொன்னா சாம்பார் வைக்கிறது எப்படி பார்க்க போறோம் இது வந்து எங்க மார்த்தாண்ட சைடுல வந்து வைக்கக்கூடிய சாம்பார் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொன்னா வந்து இதே மாதிரி கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் பாப்பா ரெண்டு வெண்டைக்காய் அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தவரங்காய் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் வந்து கொஞ்சம் சாம்பார் பருப்பு பூண்டு இதுதான் இதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னா வந்து சாம்பார் பருப்பையும் இந்த கட் பண்ணி வச்சிருக்க காய்களையும் வந்து என்ன செய்யணும் வந்து குக்கர்ல போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு 2 விசில் போட்டு வேக வச்சணும் வேகும்பா இதே மாதிரி இருக்கும் இது வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னா வந்து 1 ஸ்பூன் சாம்பார் பொடி இந்த ஸ்பூனுக்கு வந்து 1 ஸ்பூன் சாம்பார் பொடியை வந்து தண்ணீர்ல வந்து கரைச்சு வந்து இதை வித்தணும் இதில் வீத்திட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் நான் ஸ்டார்டிங்கில் காய் வேக வச்சும்போது வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கு கூட என்ன வந்து இப்போ கொஞ்சம் கூட வந்து உப்பு சேர்க்குறேன் ஏன்னா உப்பு வந்து பറ്റാததுனால வந்து உப்பு சேர்க்கேன் அது அப்படியே கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இது தாளிச்சி அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைன்னா தேங்காய் எண்ணெய் கடுகு அடுத்து வந்து கறிவேப்பிலை அப்புறம் வந்து இந்த காஞ்ச மிளகாய் இதுதான் வந்து இது தாளிச்சி எதுக்கு தேவையான பொருட்கள் தாளிக்கலாம் இந்த சாம்பார் வந்து இட்லிக்கு கூட வந்து நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இப்போ சோறுக்க கூட வந்து சாப்பிடணும்னு சொன்னா வந்து லைட்டா புளி சேர்க்கணும் புளி சேர்த்தா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் காய்ச்சதுக்கு அப்புறம் வந்து கடுகு சேர்க்கலாம் கடுகு சேர்த்ததும் வந்து கடுகு நல்லா பொரிச்சதும் கறிவேப்பிலை சேர்க்கணும் அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் ஒரு மிளகாய் சேர்த்துக்கணும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ